பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல சாண்ட்ரா பார்வதி ஒரு பயங்கரமான டிஸ்கஷன். அமித்தும் சேர்ந்து ஜெயில் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா யாரை பத்தி பேசுவாங்க? திவ்யா மற்றும் கமருதீனை பத்தி பல விஷயங்கள் ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து விக்ரம் மற்றும் சுபிக்ஷாக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போது கிச்சன் ஏரியாலையும் அட்வைஸ் பண்றாங்க கமருதீன் சாண்ட்ரா. அதுல என்னெல்லாம் நடந்துச்சு, திவ்யா வீக்கெண்ட்ல இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அசால்ட்டா டீல் பண்றாங்கன்ற மாதிரி திவ்யாவோட புலம்பல்ஸ்ன்ற மாதிரி எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக் மக்களே, லைக் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ சாண்ட்ரா பாருகிட்ட சொல்றாங்க, ஏய் கமருதீன் கிட்ட நீ சொன்னா மட்டும்தான் கேட்பான், நான் சொன்னாலாம் கேட்க மாட்டான். வாடி போடின்ற மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, தகாத வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கு. ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்றத ஓப்பனா சாண்ட்ரா சொல்றாங்க. உடனே என்ன சொல்றாங்க பார்வதி, இவளும் சும்மா இல்லைல்லானே, தானா சில விஷயங்களை பண்ணிட்டு அவ மேலேயும் தப்பு இருக்கு, இவ மேல பதவி இருக்கு, ஏறிக்கிட்டு வரா. அதுல என்ன கேவலமாக பண்ணோம்? கேவலமா என்ன பண்ணோம்? அவ யார் சொல்றதுக்கு கேவலமா பண்ணோன்னு சொல்றா, அதை யார் இவ சொல்றா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்கல்ல. அதுதான் எபிசோட்லயே ப்ரூவ் ஆச்சே. எபிசோடு பார்த்த மக்களுக்கு பாத்தீங்களா மக்களே, ஆக்டிவிட்டி ஏரியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் எதுவும் பொய் சொல்லல, அது எல்லாமே எபிசோட்லயே போட்டு காமிச்சிருக்காங்க இல்லையா. அது பார்த்தவங்களுக்கு யார் கேவலமா பண்ணாங்க, யார் கேவலமா பண்ணலன்றது பார்த்தவங்களோட கண்ணுக்கு தெரியும் பார்வதி அவர்களே அப்படின்றத நான் இங்க ஓப்பனா சொல்லிடுறேன். ஓப்பனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நடந்திருக்கு. அதுல அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட் உருப்படியா நீங்களே உறுதிப்படுத்தி விட்டார்கள் அப்படின்றதான் பாயிண்ட். ஸோ அவ அப்படிதான் பேசுவா, இதெல்லாம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசும்போது அவ அப்படி பேசுறா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் ஆகுது. ஓகே, அடுத்த ஆண்டி கேஸ், நான் அவ பக்கமே போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா கேஸை போட்டு விட்டாடி. கேஸை போட்டு என் பக்கம் சண்டை போடுறா, என்னத்த பண்றது, எனக்கு செம காண்டாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. உடனே சாண்ட்ரா நான் இடம் தரலன்ற மாதிரி எப்படி இருந்தா பாத்தியா, அவ அப்படியே பிரச்சனை பண்றது, வார்த்தை விடுறது, பிடிச்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்கிட்டயும் பண்ண ட்ரை பண்றா. எப்படி திவ்யா சாண்ட்ரா கிட்டயும் வார்த்தை விட்டு இந்த மாதிரி புடுங்க ட்ரை பண்றா, நான் சைலண்டா இருக்கேன் அப்படின்றது தான். இதுல குறிப்பா பாவம் அமித் ஏறு 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 ஏறுன்ற மாதிரி ஏறுறா, ஏறுன்னு ஏறிட்டாளா அமித. ஸோ பேசி இருந்த எனக்கும் அவனுக்கும் சண்டை வரும். ஸோ அங்கே திவ்யாவுக்கு போய் கன்சோல் பண்ணலான்ற மாதிரி சாண்ட்ரா போகலான்னு நினைச்சாங்களாம். போனால் இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துடும், நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. திரும்ப பார்வதி, இல்லை ரெண்டு பேர் மேலேயும் தப்பு தான் இருக்குது, என்னை பொறுத்தவரையும் அவன் மேலேயும் தப்பு இருக்குது, இவங்க மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்றதையும் சொன்ன உடனே அமித் உட்காந்துட்டு, இல்லை கமருதீன் வேர்ட்ஸ் விடுறது ரொம்ப ரொம்ப தப்பு பாரு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவன் ரொம்ப தப்பு பண்ணுறான் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, என்ன மாதிரி சைலண்டா இருக்கணும், வாய் கொடுக்காம சைலண்டா இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. ஆனா காலில இருந்து அவளே சின்ன சின்ன விஷயத்துல இருந்து என்ன சண்டை கிரியேட் பண்ண என்கிட்டயும் மோதத்துக்கு ட்ரை பண்ணியிருந்தா நான் கண்டுக்காம விட்டுருவேன். எப்படி, நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அவ உடனே பாரு, நான் சண்டை போடணும், உன் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நான் சண்டை போடணும்லாம் போட மாட்டேன், அவ சண்டை போட்டு ஒரு ஸ்பாட்லைட் எடுக்க ட்ரை பண்றா போல அப்படின்றதையும் சொல்லுவாங்க பார்வதி. ஆமாமா, 3 to 4 நாளா திவ்யா அதுதான் ட்ரை பண்றக்கா, அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய பிரெயினை எவரும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களாம், திவ்யாவோட மூலிய பிரெயின் வாஷ் பண்ணதால இப்படி பிஹேவ் பண்றா அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே, உடனே பாரு, நான் வேணும்லாம் பண்ண மாட்டேன், தானா உருவாகும், அதை நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனா இவகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவகிட்ட பாயிண்டா பேச போனா இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்கன்ற மாதிரி மாத்தி மாத்தி போவா. அதுலயும் குறிப்பா இந்த டஸ்ட்பின் கவர் போட மாட்டேன் மறந்துட்டு இதெல்லாம் வேற ஒரு பிரச்சனை பண்றாங்க. அதுல பார்வதி போடாது தப்பா, அதையும் பிரச்சனை பண்றாங்கன்ற மாதிரி பேசுறதும் இருக்கு. அல்டிமேட் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து விக்ரம் சுபிக்ஷா பார்வதி வாண்டடாவே சில விஷயங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்பதான் நீ கண்டுபிடிக்கிறியா, பார்வதி அப்படிதான் பண்ணுவாங்க, அதுதான் உங்களுடைய வேலையா வச்சிருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக பார்வதிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் பனிஷ்மெண்ட்ல சாய்ஸ் கொடுத்துருக்க கூடாது, அது சாய்ஸே கொடுக்காம நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உடனே சுபிக்ஷா சொல்றாங்க, பிக் பாஸ் வேற நம்ம வேற அப்படிதான் இருக்கும் அப்படின்றத சொன்னோடனே கமருதீன் கிட்ட இப்போ எனக்கு எதுவும் கேட்க பிடிக்கல, ஆனால் கமருதீன் நிறைய வேலை பார்த்துருக்காரு அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்ற மாதிரி இவங்களுமே சுபிக்ஷா தான் சொல்றாங்க. பார்வதி தான் சரியான வேலை பார்க்கல அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதுல ஃபேமிலி டாஸ்க் வரும், ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக கொடுத்தனா தப்பா கொடுத்தனான்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் அந்த இடத்துல போகுது. அடுத்து சாண்ட்ரா, ஸோ அந்த தீர்ப்பை பற்றி சொல்கிறாங்க அமித் கிட்ட. விட்னஸாக பல விஷயங்களை அவங்க பேச வைக்கல, அதனால தான் நான் தீர்க்க கொடுத்தேன். அதில் கனிதான் அப்படி ஃபேவர் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணாததால் எந்த விதமான தப்பாக பார்வதி எதையுமே பேசலை, அதனால தான் நான் அப்படி டிசிஷன் கொடுத்தேன்ற மாதிரி தான் கொடுத்த டிசிஷன் இன்ன வரைக்கும் கரெக்டுன்ற மாதிரி சாண்ட்ரா பிலீவ் பண்ணுறாங்களே, அதுதான் அல்டிமேட் காமெடியாக இருக்குது. இது ஒரு பக்கம்.
அடுத்து இங்கே முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, சாண்ட்ரா உள்ளே போகிறாங்க கிச்சன் ஏரியாவில். கிச்சன் ஏரியாவில் போனோடனே கமருதீன் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு வைல்டு கார்ட்லேருந்து 3 பேர் வருவாங்க, 3 பேர் ப்ளஸ் அமித் சேர்ந்து ஒரு கேப்டன்சி டாஸ்க் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் ட்ராவலும். ஓ, இந்த 70வது நாளில் வைல்டு கார்டில் 3 பேர் வருவாங்க அப்படி தானே கமருதீன்? ஸோ நீங்கள் வைல்டு கார்டில் வரட்டும், நீங்கள் வெளியே போயிட்டு வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே, உடனே என்ன சொல்கிறாங்க, டே வாய் பேசாமல் இருக்கணும்டா கமருதீன், பல கோடி மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் முன்னாடி இப்படி வாயெல்லாம் விடக்கூடாது, வாயை கண்ட்ரோல் பண்ணி வை கமருதீன், எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசுகிற, அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. இல்லைக்கா, திவ்யாவை பார்த்தாவே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, செம்ம கடுப்பாகுது, சாரிலாம் கேட்க முடியாது, எப்படி சாரிலாம் என்னால் கேட்க முடியாதுன்றதையும் சொல்கிறாரு. பண்ணதே தப்பு, அங்கே வந்து சாரி கேட்குற இடத்துல வந்து சிரித்து பிஹேவ் பண்ணிட்டு சாரிலாம் கேட்க முடியாதுன்ற மாதிரி திமிர்த்தனமாக வேற பதில் சொல்லிட்டு இருக்கார். ஓகே, உடனே உன்னெல்லாம் ஈஸியாக மனிப்புலேட் பண்ணிடலாம் போல இருக்கு, ஸோ நீ ஈஸியாக மனிப்புலேட் பண்ணி இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிற போல அப்படின்றத சாண்ட்ரா சொன்னோன்னே, நான் வேற இன்னைக்கு வந்து செமையாக சிரிச்சுட்டேங்க, செம்ம சிரிச்சு அவளை வெறுப்பேற்றிட்டேன், அவள் வேற அழுதுகிட்டே போயிட்டா, என்ன பண்ணுறது அப்படின்னும் போது, அவள் அழும்போது என் பக்கத்துலையும் அழும்போது எனக்கும் போக தோணலடா, போனால் எனக்குமே ஒரு மாதிரி ஆயிரும்ன்றதால நான் விலகி இருந்தேன் அப்படின்றது. அதை தாண்டி அவள் வந்து நடிக்கிறத பிளேசஸ் பற்றி பேசுகிறா, அப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான். அவளை பார்த்தா எனக்கு என்னக்கா பண்ணுறது, அவள் கேவலமாக தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தோணுது அப்படின்ற மாதிரி சொன்னும்போது, ஸோ அவள் வெயிட் பண்ணிருக்கா என் கூட சண்டை போடுறதுக்கு. இவங்க அவரை பற்றி பேசுகிறாங்க, இவங்களும் அவள் அப்படியே ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க, என்னெல்லாம் எவ்வளோ சண்டை ட்ரிகர் பண்ணுறா தெரியுமா, இதெல்லாம் பண்ணுறா தெரியுமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. இப்படியே கட் பண்ணால் பெட்ரூமில் திவ்யா, ஸோ எனக்கு வந்து செட் ஆகலை, ஸோ அவர் என்னை பற்றி நான் ஒரு பவுண்டரி செட் பண்ணேன்னா அதை தாண்டி வரக்கூடாது, ஸோ அதை என்னை பற்றி கேவலமாக பேசினா நான் கேள்வி கேட்க தானே செய்வேன், அதில் குறிப்பாக கண்ணு முன்னாடி என்னை பற்றி பேசும்போது நான் கேட்காம இருக்க முடியும், கேட்டேன் அது. ஸோ இதில் குறிப்பாக பார்வதிக்கு குத்து இதெல்லாம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இவங்க என்னென்ன திரும்ப திரும்ப இப்படிலாம் பேசுறது, வீக்கெண்டில் வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, திட்டு வாங்கிட்டு போவோம், வீக்கெண்டில் போய் 15 நிமிஷம் அங்கே நின்னா போதும், திட்ட போகிறாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறது, ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்களோட பிஹேவியர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக வினோத் வந்து கஷ்டப்பட்டு ஏன் கூப்பிட்டு வரணும் கமருதீனை, அவனாக தானே வரணும், இவர் வேற கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்து என்ன ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரி இந்த ஒரு டிஸ்கஷனும் போகுது. ஓகே, உடனே திரும்ப கமருதீனுக்கு வருது. ஸோ அதில் ஜெயிலில் அவங்க வந்து டோன் மேட்ரு எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, ஸோ அவங்க குரல் வச்சு பேசுகிறதா இருக்கட்டும், மற்றவங்க கிட்ட ஒரு சாஃப்ட் டோன் இருக்குது, என்கிட்ட மட்டும் ரொம்ப ஆஷாக பேசுகிறாங்க, அது எனக்கு பிடிக்கல, சுத்தமாகவே எனக்கு பிடிக்கல, அதனால அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அவள் வேற விக்டிம் கார்டெலாம் ப்ளே பண்ணுவாடான்ற மாதிரி யார் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, சாண்ட்ரா விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாங்களாம். யார் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவான்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதான் அந்த அளவுக்கு இருக்குது விக்டிம் கார்டு, அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் திவ்யாவை பார்த்தா பாவமாக இல்லை, எனக்கு பேசுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லை சாரி, விக்டிம் கார்டுன்றது கரெக்ட், இவர் சொல்கிறார் கமருதீன், திவ்யாவை பார்த்தா எனக்கு பாவமாக தெரில, பேசக்கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவள் பைத்தியக்காரி மாதிரி பண்ணுறா அப்படின்ற மாதிரி உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ செமத்தியாக வாங்க போகிறாரு கமருதீன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது, பைத்தியக்காரின்றாரு, அந்த பொண்ணை நீ என்னென்ன வார்த்தைகள் பேசணும் அது எல்லாத்தையுமே பேசிட்ட, இப்போ நீ சாரியும் கேட்க மாட்டேன், அது கேட்கவும் எனக்கு மனசு வராதுன்னு சொல்கிறீங்களே, இருக்கு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.